ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதிரைகள். இந்த முதிரைகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அந்த கையில் பண்ணுற முதிரைகள். பரதநாட்டியமில் முதிரைகளை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த யோகா டேர்மில் முதிரைகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக முதிரைகள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் எல்லா நாடிகள்லையும் எனர்ஜி ஸ்லோ ஆகிட்டே நம்மளோட 12 ஆர்கான் சிஸ்டமோட சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ஆர்கான்ஸ்க்கு நம்மளுக்கு ஈக்குவலைஸ்டாக கரெக்டான அளவு எனர்ஜிஸ் போய் சேரணும். ஏதாவது ஒரு எனர்ஜி ஜாஸ்தியாவோ இல்லை ஒரு எனர்ஜி கம்மியாவோ போச்சுன்னா அந்த ஆர்கானில் டிசீசஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம முதிரைகளை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முதிரைகள் ஹஸ்த முத்ரான்னு சொல்லுவோம். ஹஸ்த முத்ரானா ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், கைகளால் பண்ணுற முதிரைகள். இந்த கைகளால் பண்ணுற முதிரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட கைகளில் பஞ்சபூதங்கள் எலிமெண்ட்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது ஃபயர், இது ஃபயர் எலிமெண்ட், தட் இஸ் நம்ம தம்பு ஃபயர் எலிமெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இது வாயு, இது ஆகாஷ், இது பிருத்திவி, தட் இஸ் லேண்ட், அண்ட் இது நீர். ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணால் நம்மளோட திரிதோஷங்கள் பேலன்ஸ் ஆகும். திரிதோஷங்கள் பேலன்ஸ் ஆனால் ஆயுர்வேதா படி திரிதோஷங்கள் பேலன்ஸாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இந்த ஹஸ்த முத்ராஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஹஸ்த முத்ரா அந்த ஒரு டைப் ஆஃப் முத்ரா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஹதயோக பிரதீபிகா அப்படின்ற ஒரு யோகிக் டெக்ஸ்ட் இல்லை. அண்ட் மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 5 வகையாக இந்த முதிரைகளை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 5 வகையான முதிரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹஸ்த முத்ரா. நான் சொன்ன மாதிரி அது பஞ்சபூதங்களை சேனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஈக்குவல் லைக் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கும் இருக்கிறது ஹஸ்த முத்ரா. அதுக்கு அடுத்த முத்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனமுத்ரா. மனமுத்ரா அப்படின்னு இதுக்கு மனமுத்ரா என்ன பண்ணோன்னா, முகத்தில் இருக்கிற கண்கள், மூக்கு, நாக்கு, உதடுகள், அப்புறம் காது, இந்த இருக்கிற 5 தட் இஸ் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மனமுத்ரா. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா நம்ம காக்கி முத்ரா சொல்லலாம், கேச்சரி முத்ரா அப்படின்னு சொல்லலாம். அதாவது டங்கை ஃபோல்ட் பண்ணி மேலே வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு அடுத்த முதிரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய முத்ரா. இது மூணாவது குரூப் ஆஃப் முத்ராஸ். ஸோ இந்த காய முத்ரா என்ன பண்ணோன்னா பாடியவே யூட்டிலைஸ் பண்ணி, ஃபிசிக்கல் மூமெண்ட் வச்சு பாடியை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுற முதிரைகள் தான் இந்த காய முத்ரா. இது போஸ்டரல் முத்ராஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடாகி முத்ரா, அப்புறம் தட் இஸ் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவாங்க, தடாகி முத்ரா. அண்ட் நெக்ஸ்ட் விபரீத கரண் முத்ரா. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய முதிரைகள் இருக்குது. அண்ட் பந்தாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக். பந்தானா லாக், எனர்ஜியை ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறது. இது பந்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் பந்தாவும் முதிரைகளும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பந்தா உடம்புல இருக்கிற சில லாக், சில இடத்துல எபிக்ளாட்டஸை லாக் பண்ணுறது. இது ஜலந்திர பந்தான்னு சொல்லுவோம், ஒட்டியான பந்தா, மூல பந்தா, இந்த மாதிரி இந்த ஒரு லாக் பண்ணி முதிரைகள் பண்ணுறது. இது இதில் வெரைட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா மகாமுத்ரா. எக்ஸாம்பிள் மகாமுத்ரா, மகாவேத முத்ரா அண்ட் மகாபேத முத்ரா அப்படின்னு ஒரு 3 முதிரைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பெரினியல் லாக், பெரினியல் முத்ராஸ். பெரினியல் முத்ராங்கிறது ஆதாரான்னு சொல்லுவாங்க. இந்த 5வது முதிரை நம்மளோட கிட்டத்தட்ட பெரினியல் ரீஜன்ல இருக்கிற நம்மளோட லைக் பாடியில் இருக்கிற நம்மளோட ஓப்பனிங்ஸை க்ளோஸ் பண்ணி பண்ணுறது தான், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறது தான் இந்த பெரினியல் முத்ராஸ், தட் இஸ் ஆதாராஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்வினி முத்ரா, அஸ்வினி முத்ரா, சஹஜோலி அண்ட் வஜ்ரோலி முத்ராஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம முதிரைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய முத்ராஸை பற்றின வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.